வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். நல்லா இருக்க வாழ்த்துறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க வேண்டியது ஸ்க்ரம் விஸ் கான்பன். ஸ்க்ரம்னா என்ன, கான்பன்னா என்ன, இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ், இதை எப்படி யூஸ் பண்ணுறாங்க, இல்லை எப்படி யூஸ் பண்ணலான்றது கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்க்கலாம். இதை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இவனுங்கெல்லாம் யார், எங்கேருந்து தான் வந்திருக்கானுங்க, என்ன பேரே வித்தியாசமாக இருக்குது ஸ்க்ரம்னு கான்பன்ன்றது நம்ம தெரிஞ்சுக்கலாம். கொஞ்சம் நம்ம ஹிஸ்ட்ரி பேக் போனால் நமக்கு இவங்கெல்லாம் எங்கேருந்து வந்திருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ எஜைல்ன்றது ஒரு ஸ்டெப் பேக் போனால் இவனுங்களாம் அந்த எஜைல்ன்ற ஒரு அம்பரலாலேருந்து வந்திருக்காங்க. எஜைல்னான்றது யார், இப்போ எங்கே பார்த்தாலும் நீங்கள் கேள்விப்படலாம் எஜைல் கோச், எஜைல் அப்படின்னா என்னன்றதுன்னா நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ எஜைலுக்கு முன்னாடி வாட்டர்ஃபால்ன்றது ஒரு வார்த்தை மோஸ்ட்லி நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருக்கோம். நம்ம லைஃப்பில் வாட்டர்ஃபால்ன்ற யாராவது ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம். வாட்டர்ஃபால் எப்போ எஜைல் பற்றி எடுத்தாலும் அதை அவங்க வந்து வாட்டர்ஃபால் கூட கம்பேர் பண்ணி தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதனால் ஓரளவுக்கு நம்ம எல்லாமே அந்த வார்த்தை கேள்விப்பட்டிருப்போம். ஸோ வாட்டர்ஃபால்ன்றது அந்த நம்ம சொல்லுமே ஆதி காலத்துலேருந்து இருக்கிற மாதிரி அது வந்து அப்பையிலேருந்து இருக்குது. அதை இம்ப்ரூவைஸ் பண்ணி அதை எப்படி இன்னும் கொஞ்சம் மாற்றலான்றது அந்த எஜைல்ன்றது நிறைய ஃப்ரேம் ஒர்க்ஸ் டெக்னிக்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஒரு சிம்பிளாக சொல்லணும்னா வாட்டர்ஃபால்ன்றது என்னன்னா, அது நேமே பாருங்கள், வாட்டர்ஃபால் தான் வச்சுருக்காங்க. இப்போ நீங்கள் வந்து ஒரு அருவியிலேருந்து தண்ணி கொட்டினாலும் இல்லை படிக்கட்டில் நீங்கள் தண்ணியை ஊற்றினாலும் அது படிப்படியாக இறங்கும். அது மேலே ஏறாது, ரிட்டர்ன் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. அதனால தான் அதுக்கு பேர் வாட்டர்ஃபால் வச்சுருக்காங்க. நீங்கள் ஒரு காரியத்தை செய்ய தொடங்கிட்டு அதை போயிட்டீங்கன்னா அது திருப்பி வந்து அதை மாற்றுறதோ இல்லை அது வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கோ அதெல்லாம் வாய்ப்பே இல்லை. அது வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு சொல்லலாம். அதுதான் வந்து வாட்டர்ஃபால் சிம்பிளாக சொல்லலாம். ஆனால் எஜைல்ன்றது எப்படின்னா உங்களுக்கு வந்து யூ ஹேவ் தட் ஃப்ளெக்சிபிலிட்டி. நம்ம வந்து அந்த கிளைண்ட் வந்து ஒரு ரெக்யர்மெண்ட் கொடுத்து அதை மாற்றுறாங்கன்னா அதை மாற்றத்துக்கான ஒரு ஸ்பேஸ் இருக்கும் உங்களுக்கு, வந்து அது அலோவ் பண்ணும். அதனால தான் வந்து அந்த வேர்ட் எஜைல்ன்றது நம்ம சொல்கிறோம். வாட்டர்ஃபாலில் என்ன ஒரே ஒரு சேலஞ்ச்னா, ஒன்ஸ் நம்ம டிசைட் பண்ணி அதை ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணால் ஏதாவது ஒரு சேஞ்ச்னா நம்ம வந்து அதை வந்து மாற்ற முடியாது. அதுதான் வந்து அந்த வாட்டர்ஃபாலில் இருக்க ஒரே ட்ராபேக். இன்றைக்கும் நிறைய ப்ராஜெக்ட், நிறைய கம்பெனி வாட்டர்ஃபாலில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறாங்க. ஒரு சிம்பிளான தம்ப் ரூல் என்னன்னா, எப்போ ரெக்யர்மெண்ட் வந்து இட்ஸ் வெரி கிளியர் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருக்குது, அதை பின்னாடி மாற போகிறது இல்லைன்னு டிசைட் பண்ணால் அந்த கம்பெனி அந்த ப்ராஜெக்ட் வாட்டர்ஃபால் அப்ரோச்சில் ஃபாலோ பண்ணலாம். அது தப்பே இல்லை. எப்பயுமே எல்லாருமே 100% எஜைலில் தான் சக்ஸஸ்ஃபுல் ஆகுறதுன்றது அப்படி இல்லவே இல்லை. வாட்டர்ஃபால்லையும் தேர் ஆர் மெனி ப்ராஜெக்ட், மெனி கம்பெனி சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறாங்க. இது ஓகே, இதுதான் அந்த வாட்டர்ஃபாலுக்கான ஒரு பேக்ரவுண்ட். ஸோ இப்போ எஜைலை பற்றி வரும். ஸோ எஜைலில் வந்து ஓகே நமக்கு வந்து தெரியும் எஜைல்னா என்னென்னா, எப்போ வேணால் எதுக்கு ஏற்ற மாதிரி கிளைண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ரெக்யர்மெண்ட் எப்போ சேஞ்ச் பண்ணி அப்ரோச் பண்ணி ப்ராசஸ் பண்ணலான்னு. ஸோ இந்த ஃப்ரேம் ஒர்க்கில் நிறைய வந்து ஸ்கீம்ஸ் டெக்னிக்ஸ் இருக்குது. இப்போ ஸ்க்ரம், எக்ஸ்பி, கான்பன், கிறிஸ்டல், சேஃப், அந்த மாதிரி நிறைய இருக்குது. இன்றைக்கி வந்து நம்ம வந்து ரொம்ப ப்ரிடாமினண்ட்டாக ரொம்ப பரபரப்பாக எல்லா இடத்துலையும் ஜாஸ்தி யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஸ்க்ரம்மும் கான்பன்ற ரொம்ப ஜாஸ்தியாக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதனால் இன்றைக்கி நம்ம அந்த 2 டாபிக் எடுத்துகிட்டு எப்படி ஸ்க்ரம்முன்னா என்ன, கான்பன் என்ன, அதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்ன்றது பார்க்கலாம். ஓகேவா? ஓகே, இப்போ இன்னும் ஒரு ஜஸ்ட் ஒரு சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறோம் வச்சுங்களேன். இப்போ சரி, நம்ம இந்த ஒர்க் எல்லாமே எதுக்கு யூஸ் பண்ணுறோம், யாருக்கோ ஏதோ ஒரு கிளைண்ட்டுக்கு ஏதோ ஒரு ஒர்க் தேவைப்படுது, ஒரு ப்ராடக்ட், ஒரு ஃபியூச்சர், ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி தேவைப்படுது. இப்போ ஒரு அமேசான் ஆப் மாதிரி, இவ்வளோ ஸ்விக்கி, சொமேட்டோ மாதிரி ஒரு ஆப்பு க்ரியேட் பண்ணுறது தான் கிளைண்ட்டோட ரெக்யர்மெண்ட். அதை நம்ம எப்படி பண்ண போகிறோம், எந்த ஃப்ரேம் ஒர்க்கில் எந்த டெக்னாலஜியில் பண்ண போகிறோம், அதை எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம டெலிவர் பண்ணுற போகிறதுன்றது தான் நம்ம வந்து இந்த மாதிரி எஜைல் டெக்னிக்ஸ், கான்பன் எல்லாமே நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள், வாட்டர்ஃபால் எதனால் வந்து கொஞ்சம் நிறைய பேர் அதை யூஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க, ஏன் அதை வந்து ஒரு ஃபெயிலியர் மெத்தடாகவே பார்க்குறாங்கன்னா அதுக்கான சில காரணங்கள் இருக்குது. நம்ம ரெக்யர்மெண்ட்டை கிளியராக புரிஞ்சிக்கலன்னா, இல்லை கிளைண்ட்டை வந்து ரெக்யர்மெண்ட்டை கிளியராக கொடுக்கலன்னா இனிஷியல் ஸ்டேஜில், அப்போ தான் வந்து அந்த ஃபெயிலியர் ஸ்டேஜுக்கு போகும். சும்மா ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துங்க. அப்போல்லாம் நம்ம பழைய காலத்துலலாம் வந்து மழை காலத்தில் இதெல்லாம் ரொம்ப கொசுவெல்லாம் இருக்கும். அது அப்போல்லாம் வந்து அந்த டெக்னிக் இதெல்லாம் எதுவும் இல்லை. அந்த கொசு வலைன்றது, அந்த கொசு பேட்டுன்றது, அந்த மாதிரி கான்செப்டெல்லாம் எதுவுமே இல்லை. ஸோ அப்போல்லாம் ஊர்லலாம் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த கொசுவத்தி சுருள் ஒன்று இருக்கும், மஸ்கிட்டோ காயில்னு சொல்கிறது. அதை நான் பார்த்துருக்கேன் சின்ன வயசில் இருக்கிறப்ப. சில பேர் அது ஸ்மெல் அலர்ஜியாக இருக்கும், சில பேருக்கு அது செட் ஆகுது, இல்லை அதை கூட இது காசு கொடுத்து வாங்குறது இல்லாதவங்க என்ன பண்ணுவோம், அந்த வேப்பலை தழையெல்லாம் கொளுத்தி கொசுவை ஊட்டுவாங்க. இப்போ யாரோ ஒருத்தவங்க வந்து சரி இதை வந்து நம்ம மாற்றலாம், எப்படின்னா ஒன்று கண்டுபிடிக்கலான்றது யாரையோ ஒரு கம்பெனிகிட்ட போயிட்டு ஒரு ப்ராஜெக்ட் கொடுக்குறாங்க, எனக்கு வந்து கொசு அடிக்கிறதுக்கு ஒரு மிஷின் மாதிரி செஞ்சு கொடுங்க. ஸோ இவ்வளோதான் ரெக்யர்மெண்ட்.
கொசு மழை காலத்தில் கொசு தொல்லை ஜாஸ்தியாக இருக்குது. எனக்கு ஏதோ ஒரு ப்ராடக்ட் வேணும். என்னத்துக்கு அந்த ப்ராடக்ட்டு? கொசுவெல்லாம் போட்டு தள்ளுறதுக்கு. செக் பண்ணுறதுல நம்ம கரெக்டான ட்ராக்கில் போகிறோமா இல்லையான்னு. ஸோ நம்ம வந்து இப்போ அந்த ப்ராடக்ட்டை நம்ம அசம்ஷன் வச்சு அவங்க ரெக்யர்மெண்ட்டை வாங்கினதை வச்சு நம்ம செஞ்சு இருந்தோம்னா டிவைஸு எப்படி வந்திருக்கு நீங்களே பாருங்கள். இப்படி தான் அவங்களுக்கு வந்து அமைஞ்சிருக்கும். இது வந்து நம்ம இப்போ நிறைய இந்த ரீல்ஸ் எல்லாம் பார்ப்பேன். நான் எதிர்பார்த்தது அப்படியே பாஸ் பண்ணிவிட்டு எனக்கு வந்தது இப்படி அமைஞ்சது இப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அவங்க வந்து ரொம்ப அட்வான்ஸ்டாக ரொம்ப நல்லா செம ஃப்யூச்சர் அதை எதிர்பார்த்துருப்பாங்க. பட் நம்ம வந்து அந்த ரிட்டர்ன் போய் அவங்ககிட்ட செக் பண்ணுற அந்த ஆப்ஷன் இல்லாதனால நமக்கு வந்து இப்படி வந்து மாட்டியிருக்கும். இதையே நம்ம வந்து ஒரு எஜில் டெக்னிக்ஸில் வச்சு நம்ம வந்து அப்பப்போ இதான் இந்த ஸ்டேஜ், இது வரைக்கும் இந்த 2 வீக்ஸ் இந்த மந்த் வரைக்கும் இது பண்ணியிருக்கோம், இப்படி தான் இருக்கும், ஃப்யூச்சர் இப்படி தான் வரப்போகுது நம்ம சொல்லி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோன்னா மேபி அவங்க ஆக்சுவலாக எதிர்பார்த்தது இந்த ப்ராடக்ட் தான் அவங்க ஆக்சுவலாக எதிர்பார்த்ததா. இப்போ வந்து ஓரளவுக்கு உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் வாட்டர் ஃபால்னா என்ன, எஜைல்னா என்னென்னு. ஸோ இப்போ வந்து நம்ம ஸ்க்ரம்மை பற்றி பார்க்கலாம். ஸோ இது வந்து ஒன் ஆஃப் தி மோஸ்ட் ஃப்ரீக்வெண்ட்லி யூஸ்ட் அப்ரோச் டெக்னிக் சொல்லலாம். எஜைலில் ஸ்க்ரம்ன்றது ரொம்ப எப்படி சொல்கிறேன், ஒரு 7 out of 10 கம்பெனிஸில் 7 out of 10 ப்ராஜெக்டில் ஸ்க்ரம் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஸ்க்ரம்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம ஸ்க்ரம்முன்னு உள்ளே என்ட்ரு ஆகிறதுக்கு முன்னாடி இதில் வந்து 3 கீ ரூல் இருக்குது முக்கியமாக. இதில் ப்ராடக்ட் ஓனர், கிளைண்ட்டுக்கிட்ட என்ன வேணுன்றது வாங்கி நமக்கு கொடுக்குறவங்க ப்ராடக்ட் ஓனர். அடுத்தது ஸ்க்ரம் மாஸ்டர், அடுத்தது டெவலப்பர், என்டையர் டீம். ஸோ ஸ்க்ரம் மாஸ்டர் தான் ஃபெசிலிட்டேட் பண்ணுவாங்க ப்ராடக்ட் ஓனருக்கும் என்டையர் டீமுக்கும். ஸோ தே வில் ஆக்ட் அஸ் அ ஃபெசிலிட்டேட்டர், அவங்க தான் இருப்பாங்க. அடுத்தது வந்து டெவலப்பர், அதை மொத்த டீமுமே யார் எதாலும் டெவலப் பண்ணுறாங்க, டெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த 3 ரோல் தான் ஸ்க்ரம்முக்கான என்டையர் ஆக்டிவிட்டீஸில் எல்லாமே இன்வால்வ் ஆகிருப்பாங்க. ஸோ இப்போ இதில் நம்ம ஸ்டார்ட் பண்ணால் ப்ராடக்ட் பேக்லாக். ஸோ எங்கேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம்? ஸோ இப்போ கிளைண்ட்டுக்கிட்ட வந்து ப்ராடக்ட் ஒன்று வந்து ரெக்யர்மெண்ட் வாங்கிக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு மொபைல் ஆப் லான்ச் பண்ணணும், ஒரு ஸ்விக்கி மாதிரி, ஜொமேட்டோ மாதிரி, இல்லை அமேசான், ஃப்ளிப்கார்ட் மாதிரி ஒரு மொபைல் ஆப் லான்ச் பண்ணணும். ஸோ இதுதான் வந்து ரெக்யர்மெண்ட் கிளைண்ட்டுக்கிட்ட இருந்து. ஸோ அவ்வளோதான். இப்போ ஆப்னு சொல்லிட்டு இதோட முடிஞ்சிடாது. யாருக்குமே என்னென்னு தெரியாது அதில் இந்த ஆப்பில் என்ன இருக்கணும், என்ன ஃபியூச்சர் இருக்கணும், என்னென்ன ஃபங்க்ஷனாலிட்டி இருக்குன்றது நிறைய இருக்குது. ஸோ அது எல்லாத்தையுமே ப்ராடக்ட் ஓனர் வந்து லிஸ்ட் பண்ணுவாங்க. இதெல்லாம் ஒரு 20 ஐட்டம்ஸ் 30 ஐட்டம்ஸ், இதெல்லாம் ஃபியூச்சர்ஸ் ஃபங்க்ஷனாலிட்டிஸ் கவர் ஆகுது. அந்த எண்ட் டு எண்ட் அந்த ஒரு ஆப்பை நம்ம வந்து கிளைண்ட்டுக்கிட்ட போய் இதுதான் இந்த ஜொமேட்டோ ஆப்புன்னு கொடுக்கறதுக்கு இந்த ஃபங்க்ஷனாலிட்டிஸ் எல்லாம் அதில் கவர் ஆகிருக்கணும். இது எல்லாத்தையும் லிஸ்ட் அவுட் பண்ணுறது அந்த ப்ராடக்ட் பேக்லாக்ல இருக்கும். ஓகே, ஸோ இப்போ வந்து ஒரு 30 லிஸ்ட் அவுட் பண்ணியாச்சுன்னு வச்சுக்கோங்க. இந்த 30 ஐட்டத்தையும் நம்ம முடிச்சா அந்த ஆப் ரெடி ஆகிடும் கிளைண்ட்டுக்கிட்ட கொடுக்குறது. ஓகேவா? ஸோ இப்போ அந்த 30த்தும் உடனே நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டு போகிறதுல 30யும் அட் எ டைமில் பண்ண போகிறதுல 30யும் ஒரே டைமில் கம்ப்ளீட்டும் பண்ண முடியாது. ஸோ அந்த 30ல் நம்ம எது ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டிஸ் பார்த்து எதுக்கு டிபெண்டன்சி இருக்குது பார்த்து அது ப்ராப்பராக ஆர்டரைஸ் பண்ணி அது ஸ்ப்ரிண்ட் பிளானிங்கில் ஓகே இந்த ஃபஸ்ட்டு இந்த 10 ஐட்டத்தை மட்டும் நம்ம எடுத்து பண்ணுவோம். அதுதான் வந்து அந்த ஸ்ப்ரிண்ட் பிளானிங்கில் நம்ம டிஸ்கஸ் பண்ணி ஸ்ப்ரிண்ட் பேக்லாகில் அதை வந்து நம்ம அலோகேட் பண்ணோம். ஓகே, அவுட் ஆஃப் 30 இந்த 10 வந்து ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஓகே, எப்போ கம்ப்ளீட் பண்ண போகிறோம்? ஸ்க்ரம்மில் ஒரு முக்கியமான கீ என்னன்னா, இது டைம் பவுண்ட் ஆக்டிவிட்டி, டைம் பாக்ஸ்னு சொல்லுவாங்க. என்னென்னா ஒரு ப்ராஜெக்ட்னா எப்பயுமே ஒரு ஸ்டார்ட் டைம் எண்ட் டைம் இருக்கும். அதில் எந்த டவுட்டும் இல்லை. நம்ம 1 இயர் எடுத்துப்போம், 2 இயர் எடுத்துப்போம் ப்ராஜெக்ட், 6 மந்த் எடுத்துப்போம், 5 இயர்ஸ் கூட ப்ராஜெக்ட்னு இருக்கும். ஸ்க்ரம்னு நம்ம வரப்போ இட் ஷுட் பி வெரி ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு. அந்த டைமிங் இருக்கணும். ஒரு 2 to 3 வீக்ஸ் தான் ஒரு ஸ்க்ரம்முக்கு. ஜென்ரலாக மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 2 to 4 வீக்ஸ் தான் சஜஸ்ட் பண்ணுறது. 1 வீக் இருந்தாலும் ரொம்பவும் டூ மச்சாக இருக்கும், டைட் ஸ்கெடியூலாக இருக்கும். 1 மந்த்தை தாண்டி போனாலும் யூ லூஸ் அ ட்ராக். இந்த ஸ்க்ரம்மோட பர்பஸே என்னென்னா, ஸ்ப்ரிண்ட்டோட பர்பஸே என்னென்னா நிறைய இருக்கிற ஐட்டத்தில் கொஞ்சம் எடுத்து அதை டார்கெட் பண்ணி கம்ப்ளீட் பண்ணுறதா. ஸோ அப்படி இருக்கிறப்ப இட் ஷுட் பி வெரி லிமிட்டட் டைம் ஃப்ரேம். 2 to 4 வீக்ஸ் வந்து ஜென்ரலாக சஜஸ்ட் பண்ணுறது. ஸோ இப்போ இந்த ஸ்ப்ரிண்ட் பேக்லாகில் நம்ம இந்த 10 ஐட்டம் எடுத்திருப்போம். எப்படி ஓகே நெக்ஸ்ட் 2 வீக்கில் இந்த 10 கம்ப்ளீட் பண்ணலான்றது. ஸோ அதான் ஸ்ப்ரிண்ட் பேக்லாக். ஓகே 10 ஐட்டம் நம்ம எடுத்துட்டோம். அடுத்தது என்ன பண்ணுவோம்? டெய்லி ஸ்க்ரம்மில் இன்னொரு சக்ஸஸ்ஃபுல் என்னன்னா இந்த டெய்லி ஸ்க்ரம்ன்றது. ஸோ டெய்லி ஸ்க்ரம் அவங்க என்ன சஜஸ்ட் பண்ணுறாங்கன்னா 15 மினிட்ஸ் 15 நிமிஷம் டெய்லிக்கும் வந்து டீம் கனெக்ட் பண்ணணும். என்ன பண்ண போகிறாங்க? நேற்று என்ன நான் ஒர்க் பண்ணேன், இன்றைக்கி என்ன ஒர்க் நான் பண்ண போகிறேன், எனக்கு எதாவது அப்டக்கிள், எனக்கு எதாவது சேலஞ்ச், தடைகள் எதாவது இருக்குதா, இதுதான் மெயினாக பண்ண போகிறேன். ஓகே நேற்று நான் இந்த ஆக்டிவிட்டி பண்ணேன், இன்றைக்கி நான் இது பண்ண போகிறேன், இது பண்ணுறதுக்கான இதெல்லாம் சேலஞ்ச் இருக்குது, எனக்கு இது ஹெல்ப் வேணும், அந்த மாதிரி சொல்கிறது அந்த ஸ்க்ரம் மீட்டிங்கோட பர்பஸ். டெய்லி ஸ்க்ரம்னு சொல்லுவாங்க, ஸ்டாண்டப் மீட்டிங், அந்த மாதிரி நிறைய வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. 15 மினிட்ஸ் மேலே இருக்கக்கூடாது. அதான் வந்து ஜென்ரலாக சஜஸ்ட் பண்ணுறது. நம்ம மாட்டோம் அப்படியே சும்மா அப்படியே அறுது 1 hour மீட்டிங் அதெல்லாம் அப்படி வேஸ்ட் பண்ணவே கூடாது. 15 மினிட்ஸ் வரணும், கரெக்டாக என்ன டிஸ்கஸ் பண்ணணும், என்ன பண்ணணும், அவ்வளோதான் முடிச்சாதான் டெய்லி ஸ்க்ரம் மீட்டிங். அதுக்கப்புறம் இந்த 2 வீக்ஸ் கழிச்சு இந்த 10 ப்ராடக்ட் முடிச்சோமா, அதுதான் வந்து அந்த இன்க்ரிமெண்டல் ப்ராடக்ட்ன்றது. ஸோ அது வந்து டெஃபனிஷன் ஆஃப் டன்னு ஒன்று இருக்கும். இந்த ப்ராடக்ட்டை வந்து கம்ப்ளீட்னு எப்போ சொல்லுவோம்னா இந்த ஃபங்க்ஷனாலிட்டி இருந்ததுன்னா,
இப்போ நான் வந்து நம்ம அமேசானில் போய் கஸ்டமர் கேர் ரீச் பண்ணணும்னா அந்த எஃப்ஏக்யூ பேஜ் போனீங்கன்னா காண்டாக்ட் கஸ்டமர் கேர்னு அதை கிளிக் பண்ணால் ஒரு இமெயில் ஐடியோ ஃபோன் நம்பரோ இல்லை சேட்டோ எதாவது ஓப்பன் ஆகணும். அப்படி ஒரு ஃபியூச்சர் கொடுத்தா அந்த ஃபியூச்சர் வந்து டன்னுன்னு அர்த்தம். ஸோ அதெல்லாம் டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் அதுதான் வந்து அந்த இன்க்ரிமெண்டல் ப்ராடக்ட்டில் டன்னுன்னு வரும். ஸ்ப்ரிண்ட் ரிவ்யூன்றது ஓகே நம்ம இந்த 10 ஐட்டம்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டோமா இல்லையான்னு பார்ப்பாங்க. அதில் ஏதாவது வேறு சேலஞ்ச் வந்து நெக்ஸ்ட் ஸ்ப்ரிண்ட்டுக்கு அது எப்படி பண்ணுறது, அந்த ஸ்ப்ரிண்ட் ரெட்ரோஸ்பெக்டிவ்னா திருப்பிப்போம். ஸோ இந்த ஐட்டம் வந்து அப்படியே ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும் எப்போ அன்டில் அன்லெஸ் நம்ம வந்து அந்த மொத்த 30 ப்ராடக்ட்டை கம்ப்ளீட் பண்ண வரைக்கும். ஸோ சிம்பிளாக ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக ஷார்ட்டாக உங்களுக்கு சொல்லணும்னா ப்ராடக்ட் பேக்லாகில் மொத்த ப்ராடக்டோட லிஸ்ட்டும் இருக்கும். அதுலேருந்து ஸ்ப்ரிண்ட் பிளானிங்கில் போயிட்டு கொஞ்சோண்டு மட்டும் எடுத்துப்போம். இந்த ஸ்ப்ரிண்ட்டுக்கு 2 வீக் ஸ்ப்ரிண்ட்னு ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துங்க. அந்த 10 ஐட்டத்தை டீம் டிஸ்கஸ் பண்ணி கம்ப்ளீட் பண்ணுவாங்க அந்த ஸ்ப்ரிண்ட் டைமிங்குள்ளே. அதை முடிச்சதுக்கப்புறம் திருப்பி அவங்க நெக்ஸ்ட் ஐட்டம் எடுப்பாங்க, நெக்ஸ்ட் டைம் எடுப்பாங்க. இந்த மாதிரி தான் ஸ்க்ரம்மில் வந்து போயிட்டுருக்கும். பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வேரியம். எல்லாமே டாப் லெவலில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒர்க்கு தான். நம்ம ஏதோ ஒரு கிளைண்ட்டு கொடுத்துறாங்க ஃபங்க்ஷனாலிட்டி, எல்லாருமே அந்த ஆப்பை தான் க்ரியேட் பண்ண போகிறாங்க. அது எப்படி பண்ணுறாங்கன்றது அந்த கொஞ்சம் டிஃப்ரென்ஸ். இப்போ கான்ஃபிடன்ட் பார்த்தீங்களா அந்த 3 ரோல்ஸ் ஸ்க்ரம்மில் இருந்த மாதிரி இதில் கிடையாது. ஸோ அந்த மாதிரி ஸ்பெசிஃபிக் ஃபார்மல் ரோல்ஸ் அந்த மாதிரி ஒன்றும் இல்லை இதில். இன்னும் ஒன்று இதில் பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிண்ட்டில் நம்ம என்ன சொன்னோம், ஸ்க்ரம்மில் டைம் பவுண்டுன்னு சொன்னோம் அது. ஸோ அது ஒன்று அந்த மாதிரி இதில் கிடையாது. இன்னும் ஒரு கீ ஃபேக்டர் என்னென்னா அந்த ஸ்க்ரம்மில் நம்ம ஸ்ப்ரிண்ட் பிளானிங் போயிட்டு நம்ம ஞாபகம் வருது அந்த 30ல் ஃபஸ்ட்டு 10 எடுத்து நம்ம பண்ண ஆரம்பித்தோம்ல, அந்த 10 பண்ணிட்டு இருக்கப்ப அந்த ஒன்று வேணாம் இந்த ஒன்று எடுத்துக்கணும்னா அந்த மாதிரி அந்த சேஞ்சஸ் நம்ம பண்ண மாட்டோம். அலோடு இல்லை அது ஸ்ப்ரிண்ட்டில். நம்ம அந்த 10 டிசைட் பண்ணிட்டு அந்த 10 தான் நம்ம பண்ணிட்டு இருப்போம் அந்த 2 வீக்ஸுக்கு. அதுக்கப்புறம் தான் வேற ஒன்று எடுப்போம். இங்கே கான்ஃபிடன்ட்ல எப்படின்னு போர்டை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். உங்களுக்கு இங்கே லிஸ்ட் ஆஃப் ஸ்டோரிஸ் இருக்கும். அதில் என்னென்னலாம் பண்ண போகிறது டு டூ போர்டில் போடுவாங்க. யாரெல்லாம் அவைலபிள் எதெல்லாம் ஒர்க் பண்ணுறான்றது அதை இன் ப்ராக்ரஸில் போட்டுட்டு அவங்க ஒர்க் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதை அப்படியே டெஸ்டிங் பண்ணி டன் பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் ஒரு ஜாப் பண்ணிட்டே இருக்கீங்களா, அதை முடிச்சிட்டிங்களா, அதை உங்களுக்கு நெக்ஸ்ட் டெஸ்டிங் போட்டுட்டு அடுத்தது டூடலேருந்து நீங்கள் என்ன யார் அவைலபிள், இப்போ நீங்கள் அவைலபிளாக இருந்தால் என்ன இருக்குதோ நீங்கள் எடுத்து பண்ணலாம். இப்போ நான் ஃப்ரீயாக இருந்தால் நான் அவைலபிள் இருந்தால் நான் என்ன எடுத்துகிட்டு நான் மட்டும் பண்ணலாம் மூவ் பண்ண. இது ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். நம்ம நார்மல் இப்போ இந்த போர்டை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் யார் யாரெல்லாம் என்ன அவைலபிள் எந்தெந்த ஆக்டிவிட்டிஸ் பண்ணணுமோ எடுத்து அவங்க பண்ணிகிட்டே இருப்பாங்க. இதில் ஒரே ஒரு தம்பு ரூல் என்ன சொல்லுவாங்கன்னா கான்ஃபிடன்ட்ல ஒர்க் இன் ப்ராக்ரஸ். இப்போ இன் ப்ராக்ரஸில் பார்க்குறீங்களே, ஸோ நீங்கள் ரொம்ப டாஸ்க்கை ஒரே ஆளுக்கு நீங்கள் வச்சிக்கூடாது. இப்போ ஒரே டைமில் நான் போய் என் போர்டில் போய்ட்டு 5 ஒர்க் இன் ப்ராக்ரஸ் வச்சுக்கூடாது. ஏன்னா நான் 5மே பண்ண போகிறது இல்லை. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எதனா 1 தான் பண்ணுவோம், 2 தான் பண்ணுவோம். ஸோ நான் போய் சும்மா எல்லாத்தையும் 5 எடுத்து என் கியூவில் போட்டுக்கூடாது. அது வந்து பெஸ்ட் ப்ராக்டிஸ் கிடையாது கான்ஃபிடன்ட்ல. டூடூவில் இருக்கலாம், ஒன்று நீங்கள் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் போய் ஒன்று பிக் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் வந்து இதில் வந்து ஒரு கீ ரெஸ்ட்ரிக்ஷன் சொல்லணும். கான்ஃபிடன்ட் ரெஸ்ட்ரிக்ஷனில் அது வந்து பெஸ்ட் ப்ராக்டிசஸ். பிகாஸ் அட் ஏ டைமில் வந்து நான் 4 ஒர்க் பண்ணணும்னா அது வந்து அது எஃபிஷியண்ட்டாக நம்ம பண்ணலன்னு அர்த்தம். ஒன்று தான் பண்ண முடியும். ஒன்று பண்ணிட்டு இருக்கப்போ உங்களுக்கு ஏதோ டீட்டெயில்ஸ் வேணும், சரியாக இல்லை யார்கிட்டே கேட்கணும், அது பெண்டிங்லையோ இல்லை வேறு எதுலையோ போட்டுட்டு நம்ம அடுத்தது எடுத்து பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ அதுதான் வந்து கான்ஃபிடன்ட் வந்து ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக கொடுக்கும் ஸ்க்ரம்முக்கு கம்பேர் பண்ணுறதை விட. இது வந்து ஒரு ஐடியாக்கோசரம் அந்த ரெண்டுமே உங்களுக்கு ஒரே டைமில் டிஃப்ரென்ஸ் பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்குமேன்ட்டு ஜஸ்ட்டு மேலே ஸ்க்ரம் எப்படி நடக்குது, கான்ஃபிடன்ட் எப்படி நடக்குது ஒரு ஐடியாக்கோசரம் கொடுத்துருக்கேன். இதில் ஒன்றும் அவ்வளோ பெருசாக நம்ம ஏற்கனவே பார்த்ததே தான். ஜஸ்ட் ஒரு ஐடியா கிடைக்கும், உங்களுக்கு ஒரு விஷுவலைசேஷன் கிடைக்கிறதுக்கோசரம் தான் இதை கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து ரொம்ப நேரமாகவே ஸ்க்ரம்னு என்ன கான்ஃபிடன்ட் என்ன தனித்தனியாக பார்த்தோம். ஒரு டிஃப்ரென்ஸ் நம்மளுக்கு ஒரு ஸ்ட்ரெயிட் டு ஸ்ட்ரெயிட் ஒரு டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுன்னா நம்ம எந்த டைமில் எதை சூஸ் பண்ணலாம், இல்லை எந்த டைமில் வந்து எது பெனிஃபிட்னு ஒரு ஐடியா கிடைக்கும். இப்போ வந்து இனிஷியலாக இந்த ஸ்க்ரம்மு இந்த கான்ஃபிடன்ட் அந்த ஐடியா கொண்டு வரத்துக்கு முன்னாடி அவங்க எதுக்கு சூட் ஆகும்னு யோசிச்சாங்கன்னா இந்த எஸ்டிஎல்சி எல்லாம் சொல்லுவோம், நம்ம சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் லைஃப் சைக்கிள். ஸோ அந்த சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்டுக்கு எல்லாமே ஸ்க்ரம் வந்து ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அது மாதிரி மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரிங்கெல்லாம் கான்ஃபிடன்ட் வந்து மோஸ்ட்டாக சூட் ஆகணும். இந்த ஐடியாலஜி பார்த்தீங்கன்னா வந்து ஸ்க்ரம் வந்து ரொம்ப காம்ப்ளெக்ஸான ப்ராப்ளம் ஏதாவது ஒன்று இருந்ததுன்னா அதை பிரேக் பண்ணி அதை ஸ்ப்ளிட் பண்ணி சின்னதாக அதை டேக்கிள் பண்ணி அதை சால்வ் பண்ணுறதுக்கோசரம் தான் அந்த ஸ்க்ரம் வந்து கொண்டு வந்திருக்கேன். கான்ஃபிடன்ட்லேருந்து மோர் விஷுவலைசேஷனாகவே இருக்கும். நீங்கள் அந்த போர்டு பார்த்தாலே தெரியும், ஒரு ஐடியா இருக்கும், ஓகே இதெல்லாம் இருக்குது, இதெல்லாம் யார் பண்ணுறா, எப்படி இங்கேருந்து அங்கே மூவ் பண்ணுறது. ஸோ மோர் இன்ட்டு விஷுவலைசேஷன் ஒர்க் ஃப்ளோ தான் அந்த கான்ஃபிடன்ட்ல. இன்னும் ஒன்று பார்த்தீங்கன்னா அந்த கீ சொன்ன மாதிரி ரோல்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். ஸ்க்ரம்மில் நமக்கு வந்து அந்த 3 ரோல் இருக்குது. ப்ராடக்ட் ஓனர், ஸ்க்ரம் மாஸ்டர், டெவலப்மெண்ட் டீம். எங்கே போனாலும் இந்த 3 தான் வந்து ஸ்க்ரம்மில் யூஸ் பண்ணுவாங்க. கான்ஃபிடன்ட்ல அந்த மாதிரி ஒரு டிஃபைன்டு ஃபார்மல் ரோல்ன்றதே கிடையாது. இன்னும் ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒர்க்கை வந்து ஸ்க்ரம்மில் வந்து டிவைட் பண்ணுவாங்க. நம்ம பார்த்தோம்ல 30 டாஸ்க்கு ஒரு 10 டாஸ்க்காக ஸ்ப்ளிட் பண்ணி இந்த வீக் பண்ணலாம், அடுத்தது ஒரு 10 டாஸ்க்காக பண்ணலாம். அந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி ஸ்க்ரம்மில் பண்ணுவாங்க.
கான்பேனில் அந்த மாதிரி கிடையாது. மோர் இன்ட்டு விஷுவலைசேஷன் கண்டினியூஸாக பண்ணிகிட்டே இருப்பாங்க. டு டூ லிஸ்ட்லேருந்து எடுத்துகிட்டு ஒன்று ஒன்றா ஒர்க் பண்ணிகிட்டே இருப்பாங்க. டியூரேஷன் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரம்மில் நான் உங்களுக்கு ஹைலைட் பண்ண மாதிரி அது வந்து ஒரு ஃபிக்ஸ்டு பவுண்ட் இல்லை டைம் பாக்ஸ் ரிலேட்டடான ஆக்டிவிட்டி. அந்த ஸ்ப்ரிண்ட் எடுத்தாலே அது 2 to 4 வீக்ஸ் தான், இல்லை ஒரு 1 வீக்கோ இல்லை 3 வீக்ஸோ வந்து ஃபிக்ஸ்டாக டிஃபைன் பண்ணிவிடுவாங்க டீம். ஓகே, இந்த 10 டாஸ்க்கை இந்த 3 வாரத்தில் நாங்கள் முடிக்க போகிறோம்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணிட்டு தான் வந்து அவங்க களத்தில் இறங்குவாங்க. கான்பானில் வந்து அப்படி கிடையாது. நீங்கள் ஒரு ஐட்டத்தை இன்றைக்கி எடுத்துருக்கீங்களா, அது ஒர்க் பண்ணுங்கள், அதை முடிங்க, அப்புறம் இன்னொரு ஐட்டம் எடுங்க, அந்த மாதிரி கண்டினியூஸாக போயிட்டே இருக்கும். ரிலீஸ் அந்த ரிலீஸ் மெத்தடாலஜின்னு எடுத்துங்க. ரிலீஸ் மெத்தடாலஜினா என்ன? ஓகே, அந்த ஒரு எண்டு ப்ராடக்ட்டோ இல்லை ஒரு எப்பப்பெல்லாம் அந்த ரிலீஸ் வந்து பண்ணுவோம். ஸ்க்ரம்மில் எடுத்திங்கன்னா ஒரு ஸ்ப்ரிண்ட் இப்போ 2 to 3 வீக்ஸ் ஸ்ப்ரிண்ட் எடுத்துருக்கோம் வச்சுக்கோங்க, இந்த 10 ஐட்டம். அந்த எண்ட் ஆஃப் 3 வீக்ஸ் வந்து அது வந்து ஒரு 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 ஐட்ரேஷன், ஒரு இன்க்ரிமெண்டல் ப்ராடக்டாக வந்து ஒரு அவுட்கம்மாக வரும், கிளைண்ட் கிட்ட காமிக்கலாம். கான்பேனில் அந்த மாதிரி ஃபிக்ஸ்டு டைம் எதுவும் இல்லாதனால ஒரு ஐட்டமும் முடிச்சுட்டே ஒரு சின்ன சின்ன ஸ்மால் இன்க்ரிமெண்டல் ப்ராடக்டாக இருக்கும். அது வந்து கண்டினியூஸ் டெலிவரின்னு சொல்லுவாங்க கான்பேனில். அடுத்தது வந்து இப்படி அந்த ஃபோர்காஸ்ட் பண்ணுறது முக்கியமானது பார்த்து அந்த டெலிகேஷன், அந்த ப்ரியாரிட்டைசேஷன் சொல்கிறது. அது வந்து ஸ்க்ரம்மில் பார்த்தோம்னா முன்னாடி நமக்கு தெரியும், அந்த 10 ஐட்டம் தான் எடுக்க போகிறோம், நம்ம ஸ்க்ரம்மில் தெரிஞ்சிடும். ஸ்ப்ரிண்ட்டில் பார்த்தாலே இந்த 10 ஐட்டம் வந்து எப்படி ஆகும், எவ்வளோ நேரம் ஆகும், யார் டீம் மெம்பர்ஸ் அவைலபிளாக இருக்காங்க பார்த்து முன்னாடியே வந்து ஒரு தொலைநோக்கு பார்வையில் ஃபோர்காஸ்ட் பண்ணிவிடும். ஓகே, இந்த 10க்கு நம்ம வந்து 2 வீக்ஸில் கம்ப்ளீட் பண்ண முடியும். அந்த மாதிரி வந்து ஃபிக்ஸ்டாக பண்ணி தான் வந்து நம்ம களத்தில் இறங்கும். கான்பேனில் அப்படி கிடையாது. எப்படி அது வந்து கான்பேனில் எப்படி பண்ணுவாங்கன்னா, அந்த டீமோடைய இது பொறுத்து ஸ்ட்ரென்த்தாக, இப்போ நான் வந்து இந்த ஒரு ஆக்டிவிட்டியை 1 டேயில் முடிக்க முடியும், இன்னொருத்தர் இந்த ஆக்டிவிட்டிஸை 4 டேஸில் முடிக்க முடியும். ஸோ அந்த மாதிரி டீமுக்கு ஏற்ற மாதிரி, மெம்பர்ஸ் கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி வந்து அது வந்து பிக் பண்ணிட்டு போய்கிட்டே இருப்பாங்க. இது எல்லாத்த விட முக்கியமான ஃபேக்டர்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா, ஸ்க்ரம்மில் சேஞ்சஸ் வந்து அலோடு இல்லை. இட் இஸ் நாட் சஜஸ்டட் ஆர் என்கரேஜ். இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த 10 ஐட்டம் பிக் பண்ணிட்டோன்னா இந்த 2 to 3 வீக்ஸ்க்கு முடிஞ்சிச்சு, அவ்வளோதான் கதம். இதை தவிர நடுவில் கிளைண்ட் இதை கேட்டான், ப்ராடக்ட் ஒன்று கொண்டு வந்தான்ன்றது என்கரேஜ் பண்ணவே கூடாது, அலோடு இல்லை. மோஸ்ட் ஆஃப் த ஆர்கனைசேஷன் அதை புஷ் பண்ணிவிடுவாங்க. எதாக இருந்தாலும் அது என்ன தான் ப்ரியாரிட்டைசேஷன் இருந்தாலும் நெக்ஸ்ட் ஸ்ப்ரிண்ட்டில் பார்த்துக்கலாம். இந்த ஸ்ப்ரிண்ட்டில் நாங்கள் ஆல்ரெடி அலோகேட் பண்ணிவிட்டு ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம், நாங்கள் வந்து புதுசாக எதுவும் மாற்ற மாட்டோம். அது வந்து ஸ்க்ரம்மில் வந்து இட்ஸ் வெரி ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட், கிளியர். இதுதான் வந்து எல்லாம் அப்ரோச் பண்ணி இதில் எதாவது நம்ம மாற்றோன்னா நம்மளால் வந்து நம்ம அக்ரீட் பண்ண மாதிரி முடிக்க முடியாது. ஆனால் கான்பேனில் அப்படி கிடையாது. எந்த டைமில் என்ன வேணால் சேஞ்சஸ் வந்து நம்ம அலோவ் பண்ணிக்கலாம். அந்த ஃப்ளெக்சிபிலிட்டி அது வந்து ப்ளஸ்ஸாகவும் இருக்கும், அதே சமயம் அது வந்து நெகட்டிவிட்டியாகவும் போய் முடிஞ்சிடும். அதுதான் வந்து மெயின். ஸோ இப்போ இது வந்து ஸ்டேட் 1-on-1 வந்து மேட்சஸ் பார்த்தோம். இப்போ ஒரு ட்ராபேக்னு எடுத்துட்டிங்கன்னா வச்சிங்களேன், சும்மா ஒரு கான்பேனில் என்ன 1 or 2 ட்ராபேக் பார்த்தீங்கன்னா, அது வந்து ரொம்ப ஓவர் காம்ப்ளிகேட்டட் அவன் போர்டில். அப்படியே பார்த்தீங்கன்னா நிறைய ஐட்டம் இருக்கும், எது யார் பண்ணுறாங்க தெரியாத மாதிரி இருக்கும். அது ஒன்று. லேக் ஆஃப் டாக்குமெண்டேஷன் இருக்கும், லேக் ஆஃப் டைம் இருக்குது. ஏன்னா அது வந்து ஒரு ஃபிக்ஸ்டு ஸ்ப்ரிண்ட்டு கிடையாது. நம்ம மட்டும் ஒன்று எடுப்போம், ஒன்று முடிப்போம், எப்போ கம்ப்ளீட் பண்ணுவோன்றது தெரியாது. அதில் இப்போ ஸ்க்ரம்மில் பார்த்தீங்கன்னா ஒன்று என்னன்னா, ரொம்ப டூ மச் ஆஃப் மீட்டிங்ஸ் போகிற மாதிரியே இருக்கும். சில பேர் என்னடா எப்போ பார்த்தாலும் மீட்டிங்கில் இருந்தால் எப்போ தானே வேலை செய்கிறது இருக்கு மாதிரி தோணும். அந்த ஒரு பர்செப்ஷனாக வந்து ஸ்க்ரம்மில் வந்து கிடைக்கும். அது வந்து ஸ்ட்ரிக்ட் மெத்தடாலஜி சொன்ன மாதிரி சேஞ்சஸ் வந்து என்கரேஜ் பண்ண விடாது ஸ்க்ரம்மில். ஸோ இப்போ நம்ம இதெல்லாம் வச்சு பார்த்தா இதுதான் பெஸ்ட்டு, ஸ்க்ரம்மு தான் பெஸ்ட்டு, கான்பேன் தான் பெஸ்ட்டு, அப்படி ஒன்றுமே இல்லை. ஸோ இட் ஆல் டிபெண்ட் அப்பான் நம்மளுடைய சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி, நமக்கு ரெக்யர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி, ஃபங்க்ஷனாலிட்டிக்கு என்ன ப்ராடக்ட் ஏற்ற மாதிரி வந்து நமக்கு எது பெஸ்ட்டுன்றது நம்ம அந்த டைமில் டிசைட் பண்ணி we need to start working on it. நம்ம ஏற்கனவே பேசணும், இந்த பேரெல்லாம் எங்கேருந்தா கண்டுபிடிக்கிறானுங்க, இந்த ஸ்க்ரம்மு கான்பேனுன்னு. இதெல்லாம் ரூம் போட்டு யோசிப்பாங்களா என்னென்ன தெரியாது. சில இடத்துல பார்த்தீங்கன்னா இதையும் அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போய் சில டீமு இது ரெண்டுமே இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க, இதை நாங்கள் 2 அப்ரோச்சுமே ஃபாலோ பண்ணுறோம், அதுக்கு ஒரு பேர் கொண்டு வந்துட்டானுங்க, ஸ்க்ரம் பேனுன்னு சொல்லுவாங்க. ஸ்க்ரம்மையும் கான்பேனையும் கலந்து தான் ஸ்க்ரம் பேன். இதெல்லாம் சத்தியமாக ரூம் போட்டு தான் யோசிப்பாங்க, அந்த நேமெல்லாம் கொண்டு வரது இல்லை. சில இடத்துல இது ரெண்டுமே இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஸ்க்ரம் பேம்ன்றது கொண்டு வராங்க. ஸோ நம்ம வந்து நம்ம ப்ராடக்ட்டுக்கு நம்ம சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி எது ஆப்ட் ஆகுமான்னு பார்த்துட்டு நம்ம வந்து அதை சூஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒர்க் பண்ண வேண்டியது தான். ஓரளவுக்கு வாட்டர்ஃபால்னா என்ன, எஜைல்னா என்ன, அந்த எஜைலில் ஸ்க்ரம்னா என்ன, கான்பேன் என்ன, அதுக்கு ரெண்டும் என்ன மேஜர் டிஃப்ரென்ஸ், அது ஓரளவுக்கு உங்களுக்கு எல்லாமே புரிஞ்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப நன்றி. நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். எல்லாருக்கும்